இங்கே எழுப்பக்கூடிய இந்த உரிமை முழக்கம் தமிழ்நாட்டினுடைய தென்கோடி முனையில் இன்றைக்கு நம்முடைய கவிஞர் கனிமொழி அவர்கள் எழுப்பக்கூடிய முழக்கம் டெல்லி ஆட்சி பீடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய செவிப்பறையிலே மோதி தெரிக்கக்கூடிய அளவிற்கு நெல்லை சீமை இன்றைக்கு திரண்டு வந்து தன்னுடைய உரிமை முழக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இந்திய திருநாட்டிற்கு ஜனநாயகம் எப்போதெல்லாம் ஆபத்துக்கு உள்ளாக்கப்படுகிறதோ, எப்போதெல்லாம் மாநில உரிமைகள் முடக்கப்பட்டு நம்முடைய குரல் விலை நெரிக்கப்படுகிறதோ, அப்போதெல்லாம் இந்தியாவினுடைய தென்கோடி முனையிலிருந்து மாநில உரிமைகளை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க ஒரு குரல் எழும்பும். அந்த குரல் பேரறிஞர் அண்ணாவின் குரலாக இருந்தது. நெருக்கடி நிலை அறிமுகப்படுத்தப்பட்ட போது இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பதற்காக ஆட்சியை இழக்கக்கூடிய ஒரு குரல் தென் தமிழகத்திலே இருந்து உருவானது. தமிழ்நாட்டினுடைய அந்த குரலுக்கு சொந்தக்காரர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல ஒரு நெருக்கடியை இன்றைக்கு மீண்டும் நம்முடைய இந்தியா சந்திக்கிறது. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே உடை, ஒரே உணவு, ஒரே தேர்தல், ஒரே அதிபர் என்று ஒரு பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒற்றை தலைமையை நோக்கி இந்த நாட்டை அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் சதித்திட்டம் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. 2 நாட்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மிக முக்கியமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் அதை எதிர்க்கக்கூடிய மாநிலங்களிலே முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடாகத்தான் இருக்கும் என்கின்ற தீர்மானத்தை நாம் முன்மொழிந்திருக்கிறோம். காரணம், எத்தனை மாநிலங்களிலே எத்தனை முறை தேர்தல் நடத்தப் போகிறீர்கள்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த தேர்தலை நடத்தப் போகிறீர்கள்? அல்லது எதை நோக்கி நீங்கள் செல்வதற்காக இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலமும் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக சட்டப்பேரவையை கூட்டி இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். காரணம் என்ன? இந்தியாவை மீட்க வேண்டும். ஏன் மீட்க வேண்டும்? நம்முடைய உரிமைகள் இன்றைக்கு பறிபோய் கொண்டிருக்கக்கூடியது. என்னென்ன உரிமைகள் பறிபோய் இருக்கிறது? நிதி உரிமைகளை நாம் இழந்திருக்கிறோம். ஜிஎஸ்டி வந்தது, நான் நிதியமைச்சர். இன்னும் ஓரிரு நாட்களிலே தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளைப்படி நான் அங்கே சமர்ப்பிக்க இருக்கிறேன். நிதியமைச்சராக நாம் இன்றைக்கு நிதியமைச்சராக நாம் பட்ஜெட் கொடுத்தால் அதற்கான நிதிநிலை எப்படி இருக்கிறது? வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு காலத்தில் ஒரு பொருளுக்கு நாம் வரி விதிக்க முடியும். இந்த பொருளுக்கு இவ்வளவு ரூபாய் நாம் வரி விதிக்கிறோம் என்ற உரிமையை மாநிலங்கள் பெற்றிருந்தது. புண்ணியவாளன்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நம்மிடத்திலே இந்த உரிமை இல்லை. அந்த உரிமையை நாம் விட்டு கொடுத்திருப்பதன் மூலமாக நாம் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய இழப்பு என்பது எவ்வளவு பெரிய இழப்பு! அதற்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீட்டை கூட கடந்த வருடத்தோடு 2022 ஜூன் மாதத்தோடு நிறுத்திவிட்ட காரணத்தால் இந்த ஒரே ஒரு அம்சத்திலே மட்டும் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய நிதி இழப்பை சுமந்திருக்கிறது என்று சொன்னால் 20,000 கோடி ரூபாய் நாம் இன்றைக்கு நிதி இழப்பினை ஜிஎஸ்டியிலே இழந்திருக்கிறோம். அதன் மூலமாக நமக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்திலே மட்டும் நாம் இழந்திருக்கிறோம். நிதியிலே நாம் இழந்திருக்கிறோம். மாநிலத்தினுடைய மொழியை இழக்கிறோம். எங்கெல்லாம் தமிழ் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்தி வந்து இருக்கிறது. எங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் படிக்க போகிறார்களோ அங்கேயெல்லாம் நீட் தேர்வு வருகிறது. எங்கே நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடப்புத்தகங்கள் இருக்கிறதோ அங்கே தேசிய கல்விக் கொள்கை வருகிறது என்று ஒவ்வொரு இடங்களிலும் நம்மை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற போது இந்த நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டு மக்களை மீட்டெழக்கூடிய ஒரே தலைவர், ஒரே உரிமை குரல் எழுப்பக்கூடிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தால் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஆனால் மத்தியிலே ஒரு சர்க்கார் இருக்கிறது, ஒன்றியத்திலே. இந்த தங்கம் தென்னரசு இங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பாழையிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை ஒரே ஒரு ரூபாய் இந்த திருநெல்வேலியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஒன்றிய அரசோ பாஜக அரசோ அளித்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை இல்லை இல்லை. உங்களை பழிவாங்கக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிறது. வருவார்கள் உங்களிடத்திலே, இன்னும் ஒரு மாதத்திலே உங்களிடத்திலே வருவார்கள், ஓட்டு கேட்டு வருவார்கள். கேளுங்கள், எங்கே போயிருந்தீர்கள்? நாங்கள் வெள்ளத்திலே சிக்கி இருந்தோமே, மாநில அரசு ஓடி வந்ததே, முதலமைச்சர் ஓடி வந்தாரே, மத்திய அமைச்சர்கள் வந்து பார்த்துவிட்டு சென்றீர்களே ஒழிய ஒரு நயா பைசா காசு இன்றைக்கு வரை தந்திருக்கிறீர்களா?
6,000 ரூபாய் வழங்கிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். சேதமடைந்த பகுதிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் தளபதி அவர்கள். இடிந்த வீடுகளுக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஆனால் மத்திய தொகுப்பிலே இருந்து இன்றைக்கு வரை நயா பைசா வராமல் அப்படியே வஞ்சனை செய்வாரடி கிழியே அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி என்று சொன்னார்கள். அதை போல வாய்ச்சொல்லிலே மட்டும் வாயிலேயே இன்றைக்கு வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்திலே வாக்குகள் கேட்டு வருவார்கள், மறந்து விடாமல் கேளுங்கள். திருநெல்வேலி மக்களே, பாளை பகுதி மக்களே, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது உதவிய கரங்கள் யாருடைய கரங்கள்? ஓடி வந்த கால்கள் யாருடைய கரங்கள்? எங்கள் கண்ணீரை துடைத்த கரங்கள் யாருடைய கரங்கள்? தளபதி மு.க. ஸ்டாலின் என்கின்ற அந்த கரங்கள் தான் எங்களுக்கு உதவிக்கு வந்தன. அந்த கரங்களும் அவருடைய உணர்வும் தான் இன்றைக்கு இந்த உரிமை குரலை எழுப்பி இருக்கிறது. இந்த உரிமை குரல் தொடரட்டும், பாசிச ஆட்சியை வீழ்த்தட்டும். தமிழ்நாடு நம்முடைய தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியில் இன்றும் பெருமையோடு வீடு நடை போடட்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.